We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR. டெல்லி நாடாளுமன்ற வீதி காவல் நிலையத்துக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வந்திருக்கிறார். துப்பாக்கிச்சூடு நடத்தியோர் மீது வழக்கு பதிக என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி. மாணவர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என தொடர்ந்து காங்கிரஸ் கேள்வி எழுப்பி வருகிறது. இந்நிலையில் ராகுல் காந்தி டெல்லி காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார். நீட் முறைகேட்டை கண்டித்து மாணவர்களை சிஜேபியினர் போராடிய போது அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி டெல்லி காவல் நிலையத்தில் வந்து வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இது தொடர்ந்து ராகுல் காந்தி முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வலியுறுத்தல் தான். கேள்வியும் நிறைய எழுப்பியிருந்தார். அமித்ஷா இடமே கேள்வி எழுப்பியிருந்தார். யார் மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டது சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ டெல்லி காவல் நிலையம் வந்திருக்கிறாரே, என்ன தகவல்? டெல்லி நாடாளுமன்ற வளாகம் அருகே உள்ளது நாடாளுமன்ற சாலை காவல் நிலையம். அங்குதான் ராகுல் காந்தி புகார் அளிக்க வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியது யார் என்ற கேள்வியை நீங்கள் சொன்னது போல மீண்டும் மீண்டும் ராகுல் காந்தி கேட்டிருந்தார். அதற்கு சரியான பதில் அளிக்கப்படவில்லை என்பதால் அவர் இன்று நாடாளுமன்ற வளாகத்துக்கு அருகே உள்ள நாடாளுமன்ற சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த போராட்டம் நடந்த ஜந்தர் மந்தர் பகுதி மற்றும் ஊர்வலம் நடைபெற்ற நாடாளுமன்ற சாலை மற்றும் நாடாளுமன்ற வளாகம் அருகே உள்ள பகுதிகள் எல்லாமே இந்த காவல் நிலைய பகுதியில் தான் வருகின்றன. ஆகவே இந்த காவல் நிலையத்தில் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியது யார், அதற்கு அனுமதி கொடுத்தது யார் என்ற விவரம் இன்னும் தொடர்ந்து இழுபறியாகவே இருந்து கொண்டிருக்கும் நிலையில் ராகுல் காந்தி புகார் அளித்திருக்கிறார். பெல்லட் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பெல்லட் துப்பாக்கியால் காயமடைந்தவரையே ராகுல் காந்தி நேரில் சென்று சந்தித்து அவருடைய காயங்களை காண்பித்து எந்த அளவுக்கு மோசமாக அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை விவரித்திருந்தார். அத்தகைய சூழ்நிலையில் இந்த பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்திய காவலர்கள் யார், அதற்கு அனுமதியை அளித்தது யார், இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் வகையிலும் மேலும் அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தற்போது ராகுல் காந்தி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஆகவே அடுத்த கட்டமாக டெல்லி காவல்துறையினர் அவர்களாகவே நடவடிக்கை எடுப்பார்களா அல்லது உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் தலைமையிலே ஒரு குழு அமைத்து மாணவர்கள் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தும்படி தெரிவித்திருக்கிறது. அந்த உத்தரவுப்படி அங்கு ராகுல் காந்தி அந்த குழுவில் முன் இந்த கேள்வியை முன்வைப்பாரா அல்லது காவல்துறையினரே இந்த விஷயத்தை அந்த குழுவின் முன் கொண்டு செல்வார்களா என்று பார்க்க வேண்டும். இத்தகைய பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் தான் தற்போது ராகுல் காந்தி இந்த முக்கியமான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.